ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் எப்போ மாற்றம் வரும், எப்போ திருப்பம் வரும், எப்போ நல்லது நடக்கும்னு ஏங்கி காத்திருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே திருப்பங்களையும் மாற்றங்களையும் மிக பெரிய அளவில் கொடுக்க வந்திருக்கேன். இப்போது நான் செய்யப்போகும் செயலின் மூலமாக உன் வாழ்க்கையை இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியோடு வாழுவாய் என் செல்லமே. இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்பாக 11 முறை இந்த சாயப்பாவின் நாமத்தை சொல்ல பழகு. ஓம் சாயி நமோ நமகன்னு என் நாமத்தை நீ சொல்லும்போது என் நாமமே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்கும். ஓம் ஸ்ரீ சத்குரு சாய்நாதாய நமகன்னு சொல்லும்போது இந்த சத்குரு சாயப்பாவின் ஆசீர்வாதமும் அருளும் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என் செல்லமே. ஓம் சாயி நமோ நமக, ஓம் ஸ்ரீ சத்குரு சாய்நாதாய நமகன்னு இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்பாக வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், எதை பற்றின யோசனையும் குழப்பமும் இல்லாமல் ஒரு 11 முறை சொல்லிட்டு தூங்கு. அப்படின்னு சொல்லிட்டு தூங்கும்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி வழிவிட்டு உனக்கான இன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி இந்த சீரடி சாய்நாதா நிச்சயமாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. பல நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உனக்கு சலிப்பாகவும் வருத்தமாகவும் இருந்தாலும் இப்போது என் நாமத்தை நீ சொல்லிட்டு தூங்கும்போது நேர்மறை எண்ணங்களையும் நல்ல வெற்றிகளையும் இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். இதுவரைக்கும் நடந்ததை பற்றி யோசிக்காத. எப்போதுமே மனசில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. சுமையாக இருக்கும் உன் வாழ்க்கை பயணத்தை நான் சுகமானதா மகிழ்ச்சியானதா மாற்றி கொடுக்க தீர்மானிச்சுட்டு தான் அதற்கேற்ற திடீர் திருப்பத்தை உண்டாக்குறதுக்காக தான் என் நாமத்தை சொல்கிறேன் என் செல்லமே. இந்த உலகமே உன் எண்ணப்படிதான் செயல்படுகிறதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. பல சமயங்களில் நீயே சொல்லியிருக்க தானே, நான் நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சுன்னு. அவ்வளவுதான் விஷயம். நீ நினைக்கிறது நல்லதா கெட்டதான் கிடையாது. நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். கெட்டது நடந்துடுமோ நினச்சி பயந்தாலும் நடக்கும், நல்லது நடக்கணும்னு நம்பிக்கையோடு நினச்சாலும் நடக்கும். அதனால தான் நல்ல எண்ணங்களை இப்போ மனசில் நினச்சிக்கிட்டு என் நாமத்தை 11 முறை சொல்லிட்டு தூங்குன்றேன். நீ எப்போதுமே இதே போல நம்பிக்கையோடு நேர்மறையாகவே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீன்னா அப்புறம் உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் எல்லாம் ஒளியாக மாற ஆரம்பிச்சிரும். இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்வின் இருளை விளக்குவதற்காக தான் இந்த சாயப்பா தேடி வந்திருக்கேன். உன் கவலைகள் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி உன் மனசில் நிம்மதி நிறையும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து இந்த சாயப்பா பெரும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டு தைரியமாக முன்னேறிப்போ. உன் வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியும் வளமும் நிறைஞ்சதாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக கைகூடி வர ஆரம்பிக்கும். பல நாட்களாக நீ மனசில் வச்சிருந்த ஆசையையும் உனக்காக நிறைவேற்றி கொடுத்து நீ செய்யும் முயற்சிகள் எல்லாம் உனக்கு முன்னேற்றம் வரும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான புது தொடக்கத்தை நான் உருவாக்கி தந்துடுறேன். நீ கொஞ்சம் முயற்சி செஞ்சாலே ஒவ்வொரு முயற்சிக்கும் சேர்த்து மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்தை நான் உனக்கு கொடுத்துருவேன். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு துன்பத்தையும் போக்கி உன்னை வழி நடத்தி உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்குறேன். நீ ஒருபோதும் எதுக்காகவும் பயப்படுறதோ எதை நினச்சும் கவலைப்படுவதோ வேண்டாம். எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் வளமும் சந்தோஷமும் கிடைக்க பெற்று நீ நல்ல நிலைமைக்கு உயரும்படி நான் செய்ய போகிறேன். நீ செய்யும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி இந்த சாயப்பா உன் வாழ்க்கையவே சந்தோஷ வாழ்க்கையாக மாற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. உனக்காக ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அந்த இலக்கை அடைந்தே தீர்வேன்றத தெளிவான முடிவோட வெற்றி நடை போட தயாராகு.
நீ போகிற பயணத்தில் உனக்கு தேவையான வலிமை அனைத்தையும் இந்த சாயப்பா நான் கொடுத்துட்றேன். தேவையில்லாத விஷயங்களை உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுடு. உனக்கான நேரம் வரும்போது நானாகவே கதவுகளை திறந்து வைப்பேன் என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நினச்சி பயப்படாம அனைத்தையும் தாங்கி நிற்க கற்றுக்கோ. தோல்விகள் வந்துடுச்சுன்னா உடனே நீ தோற்று போயிட்டது போலவும், உன் வாழ்க்கையில் உனக்கு குறை இருப்பது போலவும், உன்னால் முன்னேற முடியாதுன்றது போலவும் நீயாகவே உனக்கு முட்டுக்கட்டை போடாதே. தோல்வியவே பார்க்காதவங்களும், வாழ்க்கையில் அவமானப்படாதவங்களும், கஷ்டத்தையே பார்க்காதவங்களும் இங்கே யாருமே இல்லை. எல்லாரும் எல்லாத்தையும் பட்டு தெரிஞ்சு தெளிஞ்சு தானே வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைகிறார்கள். கண்டிப்பாக இப்போ நீ பார்க்குற கஷ்டம் எல்லாமே உன்னை முன்னேற்றுவதற்கு வந்த பாடம்தான்றதை புரிஞ்சுக்கோ. நீ கற்றுக்கிட்டு தெரிஞ்சதை வச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய். உன் வாழ்க்கையில் எதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுமோ அதை இந்த சாயப்பா நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. நீ எந்த விஷயத்துக்காகவும் மனம் தளராம தைரியமாக இருக்க பழகு. உன்னுடைய இலக்கை நீ அடைவதற்கு இந்த சாயப்பா உறுதுணையாக இருப்பேன். கடன் பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து மன சுமையும் பாரமும் இல்லாத மகிழ்ச்சி உனக்கு அமையும்படி செய்ய போறேன். உன் வாழ்க்கைய நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். இப்போது உனக்கு சுமையாக இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் செல்லவே. இப்போ உன்னை பலவீனமாக்கும் விஷயங்களும் உன்னை கஷ்டப்படுத்தும் விஷயங்களும் நாளைக்கே உன்னுடைய பலமாக மாறப்போகுது. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரங்களையும் நீக்கி கடன் பிரச்சனையும் கஷ்டமும் உன்னை நிழலாக தொடராத அளவுக்கு உன்னை பத்திரமா பாதுகாக்கிறேன். நீ ஒருபோதும் மனசை தளர விடாதே என் செல்லமே. உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே உன் மனசை ஒரு தெளிந்த நீரோடையாக வச்சுக்கோ. தேவையற்ற கவலைகளும் வருத்தமும் விருப்பு வெறுப்புகளும் உன்னை போட்டு குழப்பக்கூடாது. குழப்பம் வரும்போதெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெற்று விலகி ஒதுங்கி நிற்க தயாராகு. என்னை சரணடைந்த உனக்கு எல்லா விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். எந்த விஷயத்தையுமே மனசில் சுமையாக நினச்சி வருத்தப்படாதே. தேவையற்ற விஷயங்களை விலக்கி வச்சுட்டு தேவையான விஷயங்களுக்காக மட்டும் யோசிக்க பழகு. எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன் செல்லமே. உன் பாரங்களை எல்லாம் இறக்கி வைக்க நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படாத. மனசை எப்போதும் லேசாக வச்சுக்கிட்டு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்திலேயே விலை மதிப்பற்ற ஒரு விஷயம்னா அது உன்னுடைய உயிர் தானே. உன் உயிரை நல்லா ஆரோக்கியமாக தெளிவாக தெம்பாக தைரியமாக நீ வச்சுக்கணுமே தவிர மலிவான மட்டமான தேவையற்ற எண்ணங்களை உன் மனசுக்குள்ளே போட்டு உன் உயிருக்கு நீ உழவைக்க வேண்டாம். எப்போதும் தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. இந்த உலகம் முழுவதும் உனக்கான பொக்கிஷங்கள் நிறைஞ்சு கிடக்கு. இந்த பூமி முழுவதும் உனக்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. உன் வாழ்க்கையை நீ நல்லா வாழணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு நான் உனக்கு நிச்சயம் துணையாக இருப்பேன் என் செல்லமே. உன் உயிரையும் வாழ்க்கையும் பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நீ எதிர்பார்ப்பது போல சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிடுறேன்.